ஹாய், இன்னைக்கான வீடியோவில் ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னா என்னெல்லாம் வரும்? மை செல்ஃப், யுவர் செல்ஃப், இட்ஸ் செல்ஃப், அவர் செல்ஃப்ஸ், ஹிம் செல்ஃப், ஹேர் செல்ஃப், தெம் செல்ஃப்ஸ். இது எல்லாம் தான் ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். இதை இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா ஐ, வி, தே, யூ, ஹி, சி, இட் இதெல்லாம் அப்படின்னு தெரியும். ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன் அப்படின்னா ஐக்கு மீ, விக்கு அஸ், தேக்கு தெம், யூக்கு யூ தான், ஹீக்கு ஹிம், சிக்கு ஹர், இட்டுக்கு இட். அதையே ரெஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் அப்படின்னா மீ அதாவது ஐக்கு மை செல்ஃப், பிக்கு அவர் செல்ஃப்ஸ், தேக்கு தெம் செல்ஃப், யூக்கு யுவர் செல்ஃப், ஹீக்கு ஹிம் செல்ஃப், சிக்கு ஹர் செல்ஃப், இட்டுக்கு இட் செல்ஃப். எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ தாட் மை செல்ஃப் டு குக். நானே சமைக்க கற்றுக்கொண்டேன். மை செல்ஃப் அப்படின்னா நானே அப்படின்னு அர்த்தம். சரியா? ஐயும் வந்திருக்கு, மை செல்ஃபும் வந்திருக்கு. ஸோ உங்களை நீங்களே சொல்லும்போது ஐயும் வரும், மை செல்ஃபும் வரும். அடுத்தவங்களை சொல்லும்போது யூவும் வரும், யுவர் செல்ஃபும் வரும். இது மாதிரி தான் எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். ஐ மை செல்ஃப் இன்வைட் ஹிம். ஹிம் அப்படின்னா அவனை அப்படின்னு அர்த்தம். நம்ம அவரை அப்படின்னு மரியாதையா சொல்லியிருக்கோம். நானே அப்படின்னா மை செல்ஃப். ஐ மை செல்ஃப் இன்வைட் ஹிம். நானே அவரை அழைக்கிறேன். நானே அவரை கூப்பிடுறேன். நானே அவளை கூப்பிடுறேன். நானே என் வேலையை செஞ்சுக்கிறேன். நானே போய்க்கிறேன். இந்த மாதிரி நானே அப்படின்னு சொல்லும் போது ஐ மை செல்ஃப் அப்படின்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் யுவர் செல்ஃப். யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது நீ உன்னைய கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம்ல, அதை தான் இங்க மரியாதையா உங்களை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா யுவர் செல்ஃப் அப்படின்னா உன்னையே அப்படின்னு அர்த்தம். யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா மரியாதையா உங்களை அப்படின்னு சொல்லும்போது யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யுவர் செல்ஃப்ஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க யுவர் செல்ஃப் அப்படின்னா உன்னை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு தான் மீனிங். யுவர் செல்ஃப்ஸ் அதுக்கு பாருங்க. ப்ளீஸ் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப்ஸ். தயவு செய்து உங்களை அடையாளம் காணுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. யுவர் செல்ஃப்ஸ் அப்படின்னா உங்களை நீங்களே அடையாளம் காணுங்கள் அப்படின்னு அர்த்தம். தயவு செய்து அப்படின்னா ப்ளீஸ், ஐடென்டிஃபை அப்படின்னா அடையாளம். மரியாதை நிமித்தமா நம்ம உங்களை அப்படின்னு சொல்லுறோம். உன்னை அப்படின்னு சொல்லும் போது யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஹிம்செல்ஃப். ஹி மேட் எ ப்ராமிஸ் டு ஹிம்செல்ஃப். அவன் தனக்குத்தானே சத்தியம் செய்து கொண்டான். ஹிம்செல்ஃப் அப்படின்னா தனக்குத்தானே, தன்னையே அப்படின்னு மீனிங். அவனை சொல்லும் போது ஹிம்செல்ஃப் அப்படின்னு சொல்றோம். தனக்குத்தானே அவன் ப்ராமிஸ் செஞ்சு கொண்டான் அப்படின்னு சொல்ல போறோம். ஹீய சொல்லும் போது ஹிம்செல்ஃப் யூஸ் பண்ணணும். ஹீங்கிறது ஒரு சிங்குலர் தானே, ஸோ ஹிம்செல்ஃப் அப்படின்னு போடுறோம். ஹெர்செல்ஃப் அப்படின்னா பாருங்க. she has perfect confidence in herself. அவள் தன் மீது பூரண நம்பிக்கை கொண்டவள். அவளுக்கு அவன் மேலேயே நல்ல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தன் மீது அதாவது ஹெர்செல்ஃப். அவள் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம ஹெர்செல்ஃப் யூஸ் பண்றோம். தன்னையே, ஹெர்செல்ஃப்னாலும் தன்னையே, தனக்குத்தானே அப்படின்னு தான் மீனிங். இங்க சீன் யூஸ் பண்றதுனால ஹெர்செல்ஃப் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஹீன் வந்தா ஹிம்செல்ஃப் அப்படின்னு போடணும். ரெண்டுக்குமே தன்னையே, தனக்குத்தானே அப்படின்னு தான் மீனிங். கான்ஃபிடன்ஸ் அப்படின்னா நம்பிக்கை அப்படின்னு அர்த்தம். அவர் செல்ஸ் அதை பாருங்க, ப்ளூரல். பி நாங்கள் அப்படின்னு அர்த்தம். நாங்களே அப்படின்னு சொல்லும் போது அவர் செல்ஸ் ப்ளூரல்ல சொல்றோம். we told ourselves it was worth it. அது மதிப்பிற்குரியது என்று நாங்களே சொன்னோம். நாங்களே என்று சொல்றோம்ல, அந்த நாங்களே அதுக்கு பதிலாக தான் அவர் செல்ஸ். நாங்களே சொன்னோம் இது ரொம்ப ஓத்து அப்படின்னு, அதை தான் இதை சொல்லியிருக்கோம் அவர் செல்ஸ். நாங்களே எங்க வீட்டுக்கு போயிடுவோம், நாங்களே இதை செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அவர் செல்ஸ் அப்படின்னு போடலாம். தெம் செல்ஸ். தே பனிஷ்ட் தெம் செல்ஸ் ஃபார் த எரர். எரர் அப்படின்னா தப்பு, தவறு அப்படின்னு தெரியும். அவர்கள் செய்த தவறுக்கு தங்களை தாங்களே தண்டித்தனர் அப்படின்னு சொல்றது. தே அப்படின்னா அவர்கள், அவர்களையே, தங்களை தானே அப்படின்னு சொல்லும் போது தெம்செல்ஸ். அவர்கள் செய்த தவறுக்கு
தங்களை தாங்களே தண்டித்தனர் அப்படின்னு சொல்றதுக்கு themselves. தேன்னு யூஸ் பண்ணியிருக்கனால themselves அப்படின்னு போடுறோம். அதுதான் டிஃபரன்ஸ். எல்லாத்துக்குமே தன்னைத்தானே தனக்குத்தானே நாங்களே அப்படின்னு தான் மீனிங். itself அப்படின்னா the owl hooted to itself. hooted அப்படின்னா ஆந்தை கூச்சலிடும்ல, அதுக்கு தான் hooted அப்படின்னு பேரு. ஆந்தை தனக்குத்தானே கத்தியது. ஆந்தை அப்படின்னு சொல்றதுனால இட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால itself அப்படின்னு வந்திருக்கு. இதோட சிம்பிளான விஷயம் என்னன்னா, he வந்தா himself, she வந்தா herself, they வந்தா themselves. இந்த மாதிரி அவங்களே சொல்லும்போது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கான ஒரு ஹோம்ஒர்க் என்னன்னா, அவள் நேற்று தன் தலைமுடியை தானே வெட்டி கொண்டாள். இதற்கான விடையை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.